அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும். ஓகேங்களா? இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, இதுக்கு அடுத்தாப்பில் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை இது கூடவே சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு இந்த நட்சத்திர சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? சரி. ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும். ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும். சரி. காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவது வீடு மேஷம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ மேஷத்தில் தான் உங்களுக்கு முதல் நட்சத்திரம் எங்கே ஆரம்பிக்குது? மேஷத்தில் தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி, அஸ்வினியில் 4 பாதமும் வந்துடும். அடுத்தது பரணி, அதுலேயும் 4 பாதம் வந்துடும். கார்த்திகை, கார்த்திகையில் ஒரு பாதம் மட்டும் வரும். பேலன்ஸ் இருக்கிற கார்த்திகையில் 2, 3, 4 இந்த 3 பாதமும் ரிஷபத்தில் வந்துடுது. அடுத்தது ரோஹிணி, ரோஹிணியில் 4 பாதமும் வந்துடும். அடுத்தது மிருக சீரிஷம், மிருக சீரிடம், இதில் 1, 2 பாதம் மட்டும் வரும். மற்ற ரெண்டும் மிதுனத்துக்கு போயிடும். மிருக சீரிடம். ஓகேங்களா? 3, 4 மிதுனத்துக்கு போயிடுது. அடுத்தது திருவாதிரை, திருவாதிரையில் 4 பாதமும் வந்துடும். அடுத்தது புனர்பூசம், புனர்பூசத்தில் எத்தனை? 1, 2, 3. அடுத்தது புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் இது கடகத்தில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ராசியிலும் 3 நட்சத்திரம். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள். ஓகேங்களா? அது எப்படி வருது? ஒரு நட்சத்திரத்தை 4 பாகமாக போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பாகம் வருதில்ல, அதுதான் ஒரு பாதம். ஓகேங்களா? அதுதான் ஒரு பாதம். அந்த மாதிரி பார்த்தாக்க உங்களுக்கு கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம் அங்கே வந்துடுது. அடுத்தது பூசம் 4 பாதமும் வந்துடும். அடுத்தது ஆயில்யம், ஆயில்யத்துலேயும் பார்த்திங்கன்னா 4 பாதமும் வந்துடும். அடுத்தது சிம்மத்தில் மகம் 4 பாதமும் வந்துடும். பூரம் அதுவும் 4 பாதமும் வந்துடும். உத்திரம், உத்திரத்தில் ஒரு பாதம் மட்டும் வரும். அடுத்தது உத்திரம், கன்னியில் உத்திரம் 2, 3, 4 3 பாதம் வந்துடும். அடுத்தது அஸ்தம், அஸ்தத்தில் 4 பாதம் வந்துடும். அடுத்தது சித்திரை 1, 2 பாதம் மட்டும் வரும். அடுத்தது சித்திரை, சித்திரையில் வந்து 3, 4 பாதம் மட்டும் இங்கே வரும். அடுத்து சுவாதி, சுவாதியில் 4 பாதம் இங்கே வந்துடும். அடுத்தது விசாகம், விசாகத்தில் 1, 2, 3 பாதம் வந்துடும். அடுத்தது விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் இங்கே வரும்.
அடுத்தது அனுஷம், அனுஷத்தில் 4 பாதம் வந்துடும். அடுத்தது கேட்டை, கேட்டையில் 4 பாதம் வந்துடும். ஓகேங்களா? அப்போ அஸ்வினியில் 4 பாதம் வந்துடுது, பரணியில் 4 பாதம் வந்துடுது, கார்த்திகையில் பார்த்திங்கன்னா 1 பாதம் மட்டும் வருது. பேலன்ஸ் இருக்க கார்த்திகையில் 3 பாதம் ரிஷபத்தில் வந்துடுது. ரோஹிணி வந்து முழு நட்சத்திரம், அதனால் 4 பாதமும் அங்கேயே வந்துடுது. அடுத்தது மிருக சீரிசம், மிருக சீரிசத்துலேருந்து 1-2 பாதம் மட்டும் இங்கே வருது. அடுத்தது மிருக சீரிசம் மிதுனத்தில் 3-4 பாதம் அங்கே வருது. அடுத்தது திருவாதிரையில் 4 பாதம் வந்துடுது. புனர்பூசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1-2-3 வருது. அடுத்தது கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் அங்கே வருது. பூசத்தில் வந்து 4 பாதமும் வந்துடும். ஆயில்யத்தில் 4 பாதம் வந்துடுது. அப்போ கடகத்துக்கு உண்டான 9 பாதம் அங்கே சரியாக போச்சு. அடுத்த சிம்மத்தில் மகத்துக்கு உண்டான 4 பாதம் அங்கேயே வந்துடும். பூரத்துக்கு உண்டான 4 பாதம் அங்கேயே வந்துடும். உத்தரத்துக்கு உண்டான 1 பாதம் மட்டும் அங்கே வரும். அடுத்தது கன்னியாராசி, கன்னியாராசியில் வந்து உத்திரம் வந்து 2-3-4 பாதம் அங்கே வருது. அடுத்தது அஸ்தத்தில் 4 பாதமும் அங்கேயே வந்துடும். சித்திரை 1-2 பாதம் மட்டும் அங்கே வரும். அப்போ கன்னியாராசியில் உத்திரம் 3 பாதம், சித்திரை 1-2 பாதம், மொத்தம் 5 ஆச்சு. அடுத்தது அஸ்தம் வந்து 4 பாதம் அங்கேயே வந்துடும். அங்கேயே 9 பாதம் முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி துலாத்தில் வந்து துளாராசியில் வந்து சித்திரை 3-4 பாதம் மட்டும் வரும். அடுத்தது சுவாதி 4 பாதம் வந்துடும். விசாகம் 1-2-3 வந்துடும். அடுத்தது விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் வரும். அனுசம் 4 பாதம் வந்துடும். கேட்டை 4 பாதம் வந்துடும். அப்போது 9 பாதம் வந்துடும். இங்கேயும் பார்த்திங்கன்னா துலாத்துலேயும் 9 பாதம் வந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் 9 பாதம் கரெக்டாக வருது. அடுத்தது மூலம், தனுசில் மூலத்தில் 4 பாதமும் வந்துடும். அடுத்தது பூராடம், பூராடத்துலேயும் 4 பாதம் வந்துடும். அடுத்தது உத்திராடம், உத்திராடத்தில் 1 பாதம் மட்டும் வரும். ஏன் அப்படின்னா மூலத்தில் 4 பாதம், பூராடத்தில் 4 பாதம், உத்திரத்தில் 1 பாதம், அப்போ 9 பாதம் சரியாக போச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்குது. உத்திராடத்தில் மகரத்தில், உத்திராடத்தில் திராடம் 2-3-4 1 இங்கே இருக்குது, 2-3-4 இங்கே வந்துருச்சு. அடுத்தது திருவோணம், திருவோணத்தில் 4 பாதமாக வந்துடும், முழு நட்சத்திரம். அதனால் அடுத்து பார்த்திங்கனாக்கா அவிட்டம், அவிட்டத்தில் 1-2 பாதம் வந்துடும். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4-4-5-9. ஓகேங்களா? அப்போ அவிட்டத்தில் அவிட்டம், கும்பத்தில் பார்த்திங்கன்னா அவிட்டம் 3-4 பாதம் வரும். அடுத்து சதயம், சதயத்தில் 4 பாதம் வந்துடும். அடுத்து பூரட்டாதி, பூரட்டாதியில் வந்து 1-2-3 பாதம் வரும். இது கும்பத்தில் வந்து அவிட்டம் 3-4 பாதம், சதயம் வந்து 4 பாதமும், பூரட்டாதியில் வந்து 1-2-3. அப்போ டோட்டலாக 9 பாதமும் கும்பத்தில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மீனத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பூரட்டாதி, பூரட்டாதியில் 4ஆம் பாதம் மட்டுமும். அடுத்தது உத்திரட்டாதி, உத்திரட்டாதியில் 4 பாதமும் வந்துடும். அடுத்து ரேவதி, ரேவதியிலையும் பார்த்திங்கன்னா 4 பாதம் வந்துடும். அப்போ 4-4-8, பூரட்டாதியில் 1-9. மொத்தம் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ வருது? 9 பாதம் வந்துருச்சு. அப்போ ஒவ்வொன்றிலையும் 9 பாதம், அந்த ராசிக்கு உண்டான 3 நட்சத்திரங்களும் வந்துருச்சு. உடஞ்ச நட்சத்திரம், முழு நட்சத்திரம் எல்லாமே எப்படி வந்திருக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அஸ்வினி முழு நட்சத்திரம், பரணி முழு நட்சத்திரம், கார்த்திகை இது உடஞ்ச நட்சத்திரம், ரோஹிணி முழு நட்சத்திரம், மிருக சீரிசம் இது உடஞ்ச நட்சத்திரம், அடுத்து திருவாதிரை முழு நட்சத்திரம். இந்த 4 போட்டு ரவுண்ட் போட்டுக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் முழு நட்சத்திரம். என்னென்ன முழு நட்சத்திரம்? பூசம், ஆயில்யம், மகம், பூரம், அடுத்தது அஸ்தம், அடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி, அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், அடுத்தது திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழு நட்சத்திரம். உடஞ்ச நட்சத்திரம்லாம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா கார்த்திகை, மிருக சீரிசம், புனர்பூசம், அடுத்தது பார்த்திங்கனாக்கா உத்திரம், சித்திரை, விசாகம், அடுத்தது உத்திராடம், அவிட்டம்,
அடுத்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி, அடுத்தது பூரட்டாதி, அவ்வளோதான். மற்றதெல்லாம் முழு நட்சத்திரம். உடஞ்ச நட்சத்திரம்லாம் இங்கே ஒரு இங்கேயும் அடுத்த ராசிலையும் பாதி பாதி பாதங்கள் வரும். இல்லைன்னா 1 3 இல்லைன்னா 2 2 இப்படிலாம் வரும். ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது இதில் வந்து கிரகங்களும் அது நட்சத்திரங்களும் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? அப்போ வந்து அஸ்வினி வந்து எதுக்கு உண்டான நட்சத்திரம்? அஸ்வினி எதுக்கு உண்டான நட்சத்திரம்? கேதுக்கு உண்டான நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம், இது 3ம் பார்த்திங்கன்னா கேதுக்கு உண்டான நட்சத்திரம். அடுத்தது சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரம் எது? பரணி, பூரம், பூராடம். ஓகேங்களா? அடுத்தது சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இது வந்து சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம். அடுத்து சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் எது? ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். இது 3ம் சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம். சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு உண்டானது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இது 3ம் வந்து செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரம். அடுத்து செவ்வாய்க்கு அடுத்தது ராகு உண்டான நட்சத்திரம் எது? திருவாதிரை, சுவாதி, சதயம். இது வந்து ராகுக்கு உண்டான நட்சத்திரம். ராகுக்கு அடுத்தது குருக்கு உண்டானது எது? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இது வந்து குருவுக்கு உண்டான நட்சத்திரம். அடுத்தது குருக்கு அப்புறம் என்னது? சனிக்கு உண்டான நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இது வந்து சனிக்கு உண்டான நட்சத்திரம். அடுத்தது புதனுக்கு உண்டான நட்சத்திரம் எது? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது 3ம் புதனுக்கு உண்டான நட்சத்திரம். ஓகேங்களா? இது வந்து கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரமும் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எது எங்கெங்கே இருக்குன்னு பாருங்க, எல்லாம் பிரிஞ்சு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அஸ்வினி கேதுக்கு உண்டானது இங்கே இருக்கும். அப்புறம் மகம் கேது, அஸ்வினி, மகம், மூலம். பாருங்கள், அஸ்வினி, மகம், மூலம். ஓகேங்களா? அடுத்தது பரணி இதுக்கு உண்டான நட்சத்திரம் சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். பாருங்கள், பரணி, பூரம், பூராடம். ஓகேங்களா? அடுத்தது என்ன வருது? சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் என்னது? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போ கார்த்திகை இங்கே இருக்குது, உத்திரம் இங்கே இருக்குது, உத்திராடம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னது? சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் இருக்குது. சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் எது? சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். அப்போ ரோஹிணி இங்கே இருக்குது, அஸ்தம் இங்கே இருக்குது, திருவோணம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது சந்திரனுக்கு அடுத்து என்னது? செவ்வாய்க்கு மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். பாருங்கள், மிருகசீரிஷம் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அவிட்டம் இங்கேயும் வரும். சித்திரை பார்த்திங்கன்னா இங்கேயும் வரும். அதே மிருகசீரிஷம் இங்கேயும் வரும். ஓகேங்களா? சரி. அடுத்தது செவ்வாய்க்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு முடிஞ்சோடனே என்ன வருது? ராகு உண்டானது என்னது? திருவாதிரை, சுவாதி, சதயம். ஓகேங்களா? திருவாதிரை இங்கே இருக்குது, சுவாதி இங்கே இருக்குது, சதயம் இங்கே இருக்குது. ஓகே. அடுத்தது என்னது? என்ன முடிஞ்சிச்சு? ராகுக்கு முடிஞ்சாச்சு. ராகுக்கு முடிஞ்சிட்டு அடுத்தது என்னது? குரு கூட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஓகேங்களா? அது குருக்கு உண்டான நட்சத்திரம். பாருங்க, புனர்பூசம் இங்கே இருக்குது. அடுத்தது புனர்பூசம், விசாகம். வரும் புனர்பூசம், விசாகம். பாருங்கள், 2 இடத்துலையும் வரும். ஓகேங்களா? விசாகம். அடுத்தது பூரட்டாதி, அதுவும் 2 இடத்துல வரும். பாருங்கள், பூரட்டாதி இங்கேயும் வரும். அது முடிச்சு, குரு முடிச்சு. அடுத்து சனி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பாருங்கள், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஓகேங்களா? சரி. அடுத்தது சனிக்கு முடிச்சிச்சு. அடுத்தது புதனுக்கு உண்டான நட்சத்திரம் எது? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் புரிஞ்சுக்கணும், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தெரியணும். ஓகேங்களா? இப்போ மெயினாக வந்து 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், ஆர்டராக சொல்லி கொடுத்தது 27 நட்சத்திரங்கள், அப்புறம் ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும், அடுத்தது கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும். இதெல்லாம் எப்படி கேட்டாலும் தெரியணும். ஓகேங்களா? சரி. இப்போ நான் இதை அழைச்சிட்றேன்.
ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஏதோ ஒரு லக்னம்னு வச்சுங்க, ஏதோ ஒரு மிதுன லக்னம்னு வச்சுங்களேன். சரி, இப்போ செவ்வாய் இங்கே இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து 2 டிகிரியில் செவ்வாய் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே 0 டிகிரி, இங்கே 30 டிகிரி. ஓகேங்களா? அப்போ மேஷ ராசி 0லேருந்து 30 டிகிரி வரைக்கும் இருக்குது. அடுத்தது இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, இங்கேருந்து இங்கே 90 டிகிரி, அப்படியே 30 கூட்டிகிட்டே வந்தோம்னா 360 டிகிரி வந்துடும். கரெக்டாக அப்படியே வந்தீங்கன்னா 360 டிகிரி வந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த 360 டிகிரி வந்துடுது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பாகமாக போட்டோம்னா அதில் ஒரு பாகத்துக்கு பேர் பாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது பாதம். அந்த பாதம் வந்து எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தோம். ஒரு பாதம் எத்தனை டிகிரின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதில் இந்த 0லேருந்து 30 ஒரு ராசிக்கு உண்டான டிகிரி. ஓகேங்களா? சரி, அதை வந்து மொத்தம் எத்தனை பாதம் இருக்குது ஒரு ராசியில்? 9 பாதம் இருக்குது. அப்போ அதை 9ஆல் வகுத்தோம்னா 3 சம்திங் வரும். ஓகேங்களா? நம்ம முழுசாக இருக்கிறத வச்சுக்குவோம் 3. அப்போ ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி இருக்குன்றது தோராயமாக வச்சுக்குவோம். ஓகேங்களா? இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த டிகிரியை வச்சு நம்ம கிரகங்கள்லாம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குது, ஓகேங்களா, அதே மாதிரி எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத இந்த டிகிரியை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு பாதமும் 3 டிகிரியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பாதம் ஈக்குவல் டு 3 டிகிரி அப்படின்னு முழுசாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து செவ்வாய் இங்கே இருக்குன்னு வச்சுங்க. செவ்வாய் வந்து 2 டிகிரியில் இருக்குது. 2 டிகிரியில் இருக்குது. உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? செவ்வாய் 2 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அப்போ அது என்ன ராசியில் இருக்குது? மேஷ ராசியில் இருக்குது. அப்போ மேஷ ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது டக்குன்னு ஞாபகம் வரணும். என்னது? அஸ்வினி, பரணி, கார்த்திகைக்கு ஒரு பாதம், பரணிக்கு 1 2 3 4 பாதம், அஸ்வினிக்கு 1 2 3 4 பாதம். ஓகேங்களா? அப்போ இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பாதம் வந்து 3 டிகிரி. அப்போ இங்கே வந்து செவ்வாய் வந்து 2 டிகிரியில் இருக்குது. அப்போ எத்தனாவது பாதத்தில் இருக்குது? மொதல் பாதத்தில் இருக்குது. இருக்குது. எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? ஏன்னா மொதல் பாதம் இங்கேயும் தான் வருது, கார்த்திகைக்கும் வருது, இங்கேயும் வருது. அப்போ நம்மளுக்கு வந்து முதல் பாதம் இந்த இதில் வருது. ஏன் அப்படின்னாக்கா 2 டிகிரியில் இருக்குது. 3 டிகிரி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்களா, ஒரு பாதம் 3. அப்போ 3 டிகிரி வரைக்கும் முதல் பாதம், 3லேருந்து 6 டிகிரி வரைக்கும் ரெண்டாவது பாதம், 6 டிகிரிலேருந்து 9 டிகிரிக்குள்ளே இருந்தால் 3ஆம் பாதம், 9 டிகிரியிலேருந்து 12 டிகிரிக்குள்ளே இருந்தால் 4ஆம் பாதம், 12லேருந்து 15 டிகிரிக்குள்ளே இருந்தால் 5ஆவது பாதம், 15லேருந்து 18 டிகிரிக்குள்ளே இருந்தாக்க 6ஆவது பாதம். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்படி தான் போகணும். 27 டிகிரி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? சரி, இப்போ விஷயம் இதுதான். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது முதல் பாதத்தில் தான் இருக்குது. இது அஸ்வினி முதல் பாதம் இருக்குது. இப்போ இதே செவ்வாய் வச்சே அவங்க சொல்கிறேன். அப்போ ஏன் மாற்றி சொன்னால் புரியாது. செவ்வாய் வந்து ஒரு 5 டிகிரியில் இருக்குது அப்படின்னா ஒரு பாதம் 3 டிகிரி. அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 5 டிகிரி இருக்குது. அப்போ 3 தாண்டிடுச்சு.
3 தாண்டி 6க்குள்ளே இருக்குது. அப்போ 2ஆம் பாதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 2ஆம் பாதம்னா அஸ்வினி 2ஆம் பாதத்தில் இருக்குது. ஓகேங்களா? அஸ்வினி 2வது பாதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே 7 டிகிரியில் இருக்குன்னு வச்சுங்க. 7 டிகிரி அப்படின்னாக்க நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 6 டிகிரிக்கு மேலே 9 டிகிரிக்குள்ளே இருந்தால் 3வது பாதத்தில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3வது பாதன்றது எப்படி? அஸ்வினி 1 2 3, அப்போ 3ஆம் பாதத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் 3 3 டிகிரி. அப்போ 3ஆம் பாதன்றது 6 டிகிரி தாண்டிட்டாவே 3ஆம் பாதத்தில் இருக்குன்னு அர்த்தம். 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் முதல் பாதம், 3 டிகிரியிலிருந்து 6 டிகிரிக்குள்ளே இருந்தால் 2வது பாதம், 6 டிகிரிக்கு மேலே 9 டிகிரிக்குள்ளே இருந்தால் 3ஆம் பாதம். இப்போ நம்மளுக்கு 7 டிகிரி தான் இருக்குது. அப்போ 3வது பாதம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு 12 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா 4 3 12, அப்போ 4வது பாதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருக்குது. சரி, இப்போ 15ன்னு வச்சுங்க. 14 டிகிரியில் இருக்குது. 14 டிகிரியில் இருந்தாக்கா எப்படி இது கால்குலேட் பண்ணுறது? 3 × 4 முன்னாங்கு 12. முன்னாங்கு 12. அப்போ 12க்கு மேலே இருக்குது இந்த டிகிரி செவ்வாய். 12க்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு அடுத்த பாதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 × 4, 3 × 4, 3ன்றது பாதம், ஒரு பாதம். இது 4 பாதம். ஓகேங்களா? 4 பாதத்துக்கு அடுத்த பாதத்தில் இருக்குது. ஏன்னா முன்னாங்க 12 தானே வருது, 12 தான் வருது. நம்மளுக்கு 14 இருக்குது. 14நாக்கா அப்போ 15க்குள்ளே, 12லேருந்து 15க்குள்ளே இருந்தால் அதுக்கு அடுத்த பாதம். எதுக்கு அடுத்த பாதம்? இந்த 4க்கு அடுத்த பாதம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ முன்னாங்க 12, அப்போ 12க்கு மேலே, அப்போ 4ன்றப்ப அப்போ அது 5, 5வது பாதத்தில் இருக்குது. அப்போ 5வது பாதன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறது? 1 2 3 4 இங்கே போயிடுச்சு. 5வது பாதம் எங்கே வருது? இங்கே வருது, பரணியில் முதல் பாதம். அப்போ இந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, எந்த நட்சத்திரத்தில் போகுது? பரணி. முன்னாங்க 12 இங்கே. அப்போ பரணி முதல் பாதத்தில் போகுது, 1ஆம் பாதம். ஓகேங்களா? அடுத்தது 19 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா 3 6 18. அப்போ 18 தாண்டிடுச்சு. அப்போ இது பாதம், இது 6வது பாதம். அப்போ 6 பாதத்தை தாண்டிடுச்சு. அப்போ 6 தாண்டிச்சுனாக்கா அடுத்து 7வது பாதத்தில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 7வது பாதன்றது என்னது? 7வது பாதம் அப்படின்னாக்கா 1 2 3 4 5 6 7. அப்போ 7வது பாதம். அப்போ பரணி 3ஆம் பாதத்தில் இருக்குது. ஓகேங்களா? பரணி 3ஆம் பாதம் அதில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 6 18, நம்மளுக்கு இங்கே 19 இருக்குது. அப்போ 7வது பாதத்தில் இருக்குது. அப்போ 7ன்றப்ப 1 2 3 4 5 6 7. அப்போ பரணி 3ஆம் பாதத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அப்படியே கூட்டிக்கிட்டே வர வேண்டியது தான். செவ்வாய் 26 டிகிரியில் இருக்குது. 26 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 18 9 3 24, 3 × 8, 3 24. ஓகேங்களா?
24 அப்படின்னாக்க நம்மளுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 26 டிகிரி இருக்குது. அப்போ 8வது பாதத்துக்கு 24 வருதுங்களா? 3 24. அப்போ 8வது பாதத்துக்கு 24, நம்மளுக்கு இருக்கிறது 26 இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த பாதத்தில் இருக்குது. அப்போனாக்கா 9ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 9ஆம் பாதன்றது இது 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ கார்த்திகை கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்குது. எது இருக்குது? செவ்வாய். எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்கள் டிகிரி கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஒவ்வொரு டிகிரிக்கும் இன்னும் ஒரு கிரகத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக சொல்லலை, சும்மா ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ சுக்கிரன் இங்கே இருக்குன்னு வைங்க. சுக்கிரன் எத்தனை டிகிரியில் இருக்குது? 15 டிகிரியில் இருக்குது. 15 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா? சரி, உடனே நம்மளுக்கு என்ன நினைப்பு வரணும்? இது என்ன ராசி? மகர ராசி. இது சாரி, கும்பராசி. இப்போ கும்பராசிக்கு என்னென்ன இது நட்சத்திரம் இருக்குது? அவிட்டம் 3 4 பாதம். அடுத்தது சதயம் 1 2 3 4. அடுத்தது பூரட்டாதியில் 1 2 3. அப்போ இங்கே 2, இங்கே 5, 5 4 9 பாதம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு என்னது? ஒரு பாதம் 3 டிகிரி, 3 போட்டாச்சு, இன்ட்டு இப்போ 15 இருக்குது. அப்போ 3 5 15. அப்போ 5வது பாதத்தில் இருக்குது. அப்போ 5வது பாதம்னா எப்படி? 1 2 அவிட்டத்தில் இங்கே 2 இருக்குது. 1 2 3. அப்போ இங்கே 1 2 3 4 5. அப்போ 5வது பாதத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4 5. அப்போ சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. என்னது? சதயம் 1 2 3 4 5, 3ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் இருக்குது. ஓகேங்களா? இதே 20 டிகிரியில் இருக்குன்னு வைங்க. 3 × 7 = 21. 3 7 21. நம்மளுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. அப்போ 7 20னாக்கா சாரி 21னாக்கா 21 டிகிரினாக்கா 7வது பாதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே 20 தான் இருக்குது. அப்போ அதுக்கு முந்தின பாதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு 7க்கு முந்தின பாதத்தில். அப்போ 6ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ 6ஆம் பாதம்னா என்னது? 1 2 3 4 5 6. அப்போ 6ன்றது சதயத்தில் 4ஆம் பாதம். ஓகேங்களா? சதயம் 4ஆம் பாதம். அவ்வளோதான். இதே வந்து 26 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா 26 டிகிரி அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 × 3 × 8. 3 × 8 24. 3 × 24. நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 26 இருக்குது. அப்போ 24க்கு மேலே. அப்போனா அதுக்கு அடுத்தது 24க்கு அடுத்தது. ஏன்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் 3 3 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 24லேருந்து 27 வரைக்கும் அதுக்கு அடுத்த பாதத்துக்கு போயிடும். அப்போ இங்கே 8 இருக்குது. அப்போ இங்கே 26 இருக்குனாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8க்கு அடுத்த பாதம். அப்போ 9ஆம் பாதம். ஓகேங்களா? அப்போ 9ஆம் பாதம் அப்படின்றப்ப 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்குது.
மூன்றாம் பாதம் எது இருக்குது? மூன்றாம் பாதத்தில் எது இருக்குது? சுக்கிரன் அந்த நட்சத்திரத்தில் இருக்குது. எந்த பாதத்தில் இருக்குது? மூன்றாம் பாதத்தில் இருக்குது. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான், புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. இது ஒரு சாதாரண கணக்கு. 3வது 4வது படிக்கிறவங்க போடுற அதுக்கு அவங்க கூட இல்லை. 3வது 4வது அவ்வளோதான். ஓகேங்களா? கேது இங்கே வந்து 27 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். 27 39 27. அப்போ டக்குன்னு கடைசி பாதம். இதில் கடைசி நட்சத்திரம் எது? உத்திரம். சிம்மத்தில் தானே இருக்குது. சிம்மத்தில் கடைசி நட்சத்திரம் எது? உத்திரம். இந்த கடைசி பாதம் எது? 1ஆம் பாதம். எப்படி 1ஆம் பாதம்? சிம்மத்துக்கு உண்டான நட்சத்திரம் எது? மகம். மகத்தில் 1 2 3 4. ஓகேங்களா? அடுத்தது பூரம். பூரத்துக்கு 1 2 3 4. அடுத்தது உத்திரம். உத்திரம் 1. அப்போ வந்து இங்கே 27 டிகிரினாக்கா 3 × 9 27. அப்போ 9ஆம் பாதம். அப்போ 9ஆம் பாதம் 27. நம்மளுக்கு 27 தான் இருக்குது. கேது 27 இருக்குது. அப்போ வந்து உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. எது இருக்குது? கேது. கேது வந்து உத்திர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிளான விஷயந்தான். இதை வந்து நம்ம ஒவ்வொன்றும் கணக்கெலாம் அப்படியே எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இதே இங்கே ராகு இருக்குன்னு இங்கே ராகு 15 டிகிரியில் இருக்குது. 15 டிகிரி அப்படின்னாக்க டக்குன்னு நம்மளுக்கு என்ன நினைப்பு வரணும்? இங்கே இதுக்குண்டான நட்சத்திரம் எது? விசாகம். 4ஆம் பாதம் மட்டும் அங்கே இருக்கும். ஓகேங்களா? விசாகம், அனுஷம் 1 2 3 4. கேட்டை 1 2 3 4. ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் வந்துச்சுல்ல. அப்போ இது 15 டிகிரியில் இருக்குது. 3 × 5 = 15. அப்போ 5வது பாதத்தில் இருக்குது. இங்கே நம்மளுக்கு இப்போ இருக்கிறது எத்தனை டிகிரி? இங்கே போடலையா டிகிரி? எதை இங்கே இருக்கு? ராகு வந்து 15 டிகிரியில் இருக்குது. நம்மளுக்கு வந்ததும் 15. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5வது பாதத்தில் இருக்குது. 5வது பாதம்னா எது? 1 2 3 4 5. அப்போ அனுஷம் எத்தனாவது பாதம்? 1 5 இருக்கா? 1 2 3 4 5. அப்போ அனுஷம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. எது? ராகு அனுஷ நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்படி தான் வந்து எல்லா கிரகத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம என்னென்னலாம் சொல்லி கொடுத்தனோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு கோச்சாரன்றது என்னது? வானமண்டலத்தில் கிரகங்கள்லாம் என்ன போயிட்டுருக்கு? சுற்றிக்கிட்டு இருக்கு, சுழன்று கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ராசி சக்கரத்தில், அந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயரும்ல, நகர்ந்து அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இது பயணிக்கும். அந்த அந்த பயணித்து அப்படியே போயிட்டே இருக்கும். மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இருக்குன்னு வைங்களேன். சூரியன் வந்து
இங்கே இருக்கிறாரு அப்படின்னா, சூரியன் வந்து இங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா, சூரியன் வந்து இங்கே இருக்கிறார், கரெக்டாக இங்கே இருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ 30 நாள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 30 நாள் வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில் இருப்பார். அப்போ ஒவ்வொரு டிகிரியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிகிரி மூவ் பண்ணுவார். அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருப்பார். ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம சூரியன் வந்து 30 நாள் ஒரு ராசியில் இருப்பார். இப்போ சூரியன் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கோச்சாரத்தில் தெரியணும். ஓகேங்களா? கோச்சாரத்தில் தெரியணும். அப்போ கோச்சாரத்தில் தெரியணும் அப்படின்னாக்கா டக்குன்னு நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பாருங்க, நட்சத்திரம், எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரம், எந்தெந்த கிரகங்கள், அடுத்தது எந்தெந்த டிகிரி, எந்தெந்த பாதம், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா? அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து சூரியன் வந்து ஒரு இடத்துல போயிட்டுருக்கிறாரு. இவர் இப்போ எங்கே போயிட்டுருக்கிறாரு அப்படின்றத இந்த டிகிரிங்களெலாம் வச்சு ஈஸியாக கண்டுபிடி. அது சூரியனுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிரகத்துக்கும். அது முக்கியமாக வந்து இந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, கோச்சாரத்தில் அஷ்டமத்து சனி, 7 நாட்டு சனி, அதே மாதிரி வந்து 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள்லாம் எப்படி மூவ் ஆகிட்டுருக்குது, கோச்சாரப்படி பலன் எடுக்கிறதுக்கு ஒரு 20% கோச்சாரம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது தசாபக்தி பார்த்திங்கனாக்கா 80%. மேக்சிமம் வந்து தசாபக்தியிலேயே நம்ம வந்து பலன் எடுத்துடலாம், 80% எடுத்துடலாம். அந்த 20% வந்து நம்ம கோச்சாரத்தை வச்சு முடிவு பண்ணணும். ஓகேங்களா? கோச்சாரம் எல்லாமே நம்ம எடுக்கலாம், தசாபக்தியிலே எடுத்துடலாம். இருந்தாலும் ஒரு சில சம்பவங்கள் வந்து கோச்சாரத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து இதை விட்டுட்டு அதை, இதை விட்டுட்டு அதை, அப்படி இருக்கக்கூடாது. மேக்சிமம் பார்த்திங்கனாக்கா கோச்சாரத்தை வச்சுக்கணும். ஆனால் மேக்சிமம் தசாபக்தியிலே எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக, அதாவது என்ன எதில் ஆரம்பித்தேன், ஜோதிடம் என்றால் என்ன, அதுலேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜோதிடம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் கிரகங்கள், அப்புறம் இது ராசிகள், நட்சத்திரங்கள், அப்புறம் ராசிகளும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும், அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்புறம் நிறைய எல்லாம் இது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் போய் இதில் பாருங்கள், வீடியோவில் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பார்த்துங்க. அதாவது எல்லாத்தையும் படிச்சுட்டு குழம்பிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னது பிடிப்பல்ல விட்டுறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் படித்ததே ப்ராக்டிஸ் தாங்க எல்லாமே. புதன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், புதன் வலு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணணும். புதன் வலு நல்லா இருக்கிறவங்களுக்கு அப்படியே டக்குன்னு போவாங்க. ஆனால் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே புதன் வலு அதிகமாக இருந்து புதன் வலு கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் விட ப்ராக்டிஸ் தான். இந்த மாதிரி பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், எழுத ஃபஸ்ட்டு இது எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா அசிங்கமாக வரும். அப்புறம் நல்லா தொடர்ந்து எழுதுக்கிட்டே வந்தோம்னாக்கா என்ன எப்படி இருக்கும், எழுத்து அழகாக வந்துடும். அதே மாதிரி தான் ஜோதிடத்தும் அதே மாதிரி தான். நீங்கள் கட்டத்தை போட்டு 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 பார்க்கணும், நிறைய ஜாதகத்தை வாங்கி போட்டு. ஆமாம், இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து டைம் கொடுக்குறாங்க, இது டேட்டா பார்த்து கொடுக்குறாங்க, பிளேஸாக பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு உடனே மொபைல் எடுத்து சாஃப்ட்வேரில் போட்டு அப்படியே சொல்லாதீங்க. தசாபக்தியை வந்து வச்சு அந்த ராசி கட்டத்தை வச்சு நவாம்சத்தை வச்சு அப்படியே தள்ளி என்ன தசாபக்தி நடக்குது அப்படியே சும்மா அப்படியே தள்ளி டக்குன்னு பார்த்துட்டு இப்படிலாம் எடுக்கவே எடுக்காதீங்க. ஆரம்பத்துலலாம் இப்படி எடுக்கவே எடுக்காதீங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டு அந்த மொபைலை வச்சு கரெக்டாக நோட்டில் எழுதுங்க. கட்டம் போடுங்க, போடுறோம் இல்லைங்களா? கட்டம் போடுங்க. கட்டம் போட்டு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த டிகிரியில் இருக்குன்றத பக்கத்தில் எழுதுங்க. எந்தெந்த டிகிரியில் இருக்குது, வக்ரம் சொல்லி கொடுத்தேன். அந்த வக்ரம் வந்து இருக்குதா இல்லையான்றதை பார்த்துட்டு, வக்ரமாக இருந்துச்சுனாக்கா எது வக்ரமாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்டார் போட்டுக்குங்க. அடுத்தது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, எந்த சாரத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க.
ஓகேங்களா? எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அதை பார்க்கணும். அது இதெல்லாம் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லக்னம்னு வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு லக்னம், சரி இந்த லக்னம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லக்னத்தில் நம்ம ஒரு ஜாதகத்தையே நான் போடுறேன். ஒரு ஜாதகத்தையே போடுறேன். இது ஒரு ஒரிஜினல் ஜாதகம். ஓகேங்களா? இது ஒரு ஒரிஜினல் ஜாதகம். இதை வந்து என்ன நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லக்னம் வந்து எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நோட் பண்ணிங்க. எத்தனை டிகிரியில் இருக்குது? ஒரு 3 டிகிரியில் இருக்குது அப்படின்னாக்கா இப்படி போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்தது சூரியன் வந்து இங்கே ஒரு 14 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அதையும் இப்படி ரவுண்ட் பண்ணிங்க. சந்திரன் வந்து 0 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அதையும் ரவுண்ட் பண்ணிங்க. குரு வந்து ஒரு 15 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னா அதையும் ரவுண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே தான். அந்த நட்சத்திரம் வந்து இப்போ குரு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்கா செவ்வாய் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குது. இங்கே சனியோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அதையும் ரவுண்ட் பண்ணிங்க. ஆனால் இது வந்து வேறு கலரில் ரவுண்ட் பண்ணிங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா எது கிரகம் எது நட்சத்திர சாரம் அப்படின்றத தெரியாமல் போயிடும். இதை வந்து பச்சை கலரில் போட்டுங்க. இது சனி இப்படி போட்டு இது ஒரு ரவுண்ட் சின்னதாக அப்படி போட்டுங்க. அடுத்தது இந்த லக்னம் வந்து கேது சாரத்தில் இருக்குது. இது பேர் சாரன்னு பேர். ஓகேங்களா? கேது சாரத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து புதனோட சாரத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து சனியோட ராகுவோட சாரத்தில் இருக்குது. இப்படி ரவுண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ இது செவ்வாய் வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படி நோட் பண்ணிங்க. அதே மாதிரி டிகிரி வந்து இது ஒரு 16 டிகிரியில் இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த கிரகங்கள்லாம் கரெக்டு. இந்த டிகிரி வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கணிக்கணும். என்ன கணிக்கணும்? ஃபஸ்ட்டு லக்னம் வந்து என்ன லக்னம்? ஓகேங்களா? அந்த லக்னம், அந்த லக்னத்தோட அதிபதி எங்கே இருக்கிறாரு? செவ்வாய் இங்கே இருக்கிறாரு. சரி, அடுத்தது சூரியன் இங்கே இருக்கிறாரு. சூரியன் வந்து புதன். இந்த சாரம்லாம் விட்டுருங்க. எடுத்தவொடனே சாரம்லாம் வேண்டாம். எடுத்தவொடனே வந்து இப்போ இதை நான் நோட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். சரி, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த சாரம்லாம் போட்டுக்காதீங்க. கொஞ்சம் நாள் ஆகட்டும். ஒரு 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 3 மாதம் ஆகட்டும். ஒரு 2-3 மாதம் ஆகட்டும். இந்த சாரம் இப்போ வேண்டாம் உங்களுக்கு. ஓகேங்களா? வந்து டிகிரி கூட வேணாம். டிகிரி கூட இப்போ உங்களுக்கு வேணாம். ஏன்னா இந்த நட்சத்திரம் இதை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். இந்த டிகிரி கூட நீங்கள் போட்டுக்காதீங்க. வெறும் கிரகத்தை மட்டும் போட்டுங்க. ஸோ அப்படியே டைரெக்டாகவே வந்து எடுங்க. இதெல்லாம் வேண்டாம். லக்னம்
லக்னாதிபதி, ராசி அதிபதி. ஓகே, இப்போ ராசின்றது சந்திரன் எங்கே நிற்குதோ அதுதான் வந்து ராசின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். லக்னம் வந்து லான்னு சொல்லி போட்டிருக்கோம், அதான் வந்து லக்னம். அப்போ சந்திரன் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த யார் வீட்டில் உட்காந்து யாரோட இது ராசியில் உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா கும்ப ராசியில் சந்திரன் இருக்குது. அப்போ ராசி வந்து கும்பராசி. அப்போ அந்த ராசியோட அதிபதி யார்? கும்பம் வந்து கும்பமும் மகரமும் யார் அதிபதி? அந்த வீட்டோட அதிபதி யார்? அந்த ராசியோட அதிபதி யார்? சனி. ஓகேங்களா? அப்போ இந்த ராசி அதிபதி யாருன்னு பார்த்துக்கணும். இது லக்னம். லக்னத்தோட அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கணும். லக்னாதிபதி, ராசி அதிபதி, இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து குரு வந்து 5ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 5னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? 5லேருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். 5, 6, 7, 8 இது வரைக்கும் வக்ரம். 8 லாஸ்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வக்ர நிவர்த்தி ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதாக இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், குரு உச்சமாக இருக்குது. அப்போ இது வந்து வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னா, குரு வக்ரம் ஆயிருக்குன்னா இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டார் போட்டுங்க. இப்படி போட்டுங்க, ஸ்டார் போட்டு நல்லா இப்படி பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்க, பளிச்சுன்னு தெரியுதா ஸ்டாரு? அப்போ நம்ம இது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே ஸ்டாரு, அப்போ அது வக்ரம் ஆயிருக்கு. அப்போ வக்ரம் அப்படின்னா என்னது? இயல்புக்கு மாறா தன்மை. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இயல்புக்கு மாறா தன்மையில் அது வேலை செய்யும், அந்த கிரகம் செயல்படும். எது? குரு. ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது இங்கே புதனும் இருக்குன்னு வைங்க. புதன் வந்து இங்கே என்ன ஆயிட்டாரு? நீச்சம் ஆயிட்டாரு. நீச்சம்னு போடணும்னா ஏரோ மார்க் மட்டும் போட்டுக்கிறேன். எல்லாம் சிம்பிள்லே வாங்க. ஓகேங்களா? இதில் என்னென்ன சொல்லுவோம்? இத்தனை கிரகத்தில் என்னென்ன சொல்லலாம்? லக்னம், 4ஆம் வீட்டில் குரு இருக்குது. குரு வந்து என்னவாயிருக்காரு? உச்சமாயிருக்கிறாரு. புதன் நீச்சமாயிருக்கிறாரு. அடுத்தது சனி வந்து இங்கேயே இருக்கிறாருன்னு வச்சுங்க. சனி வந்து இங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா சனி ஆட்சியாக இருக்கிறாரு. செவ்வாய் இங்கே இருக்காருன்னா லக்னத்துலேருந்து 9ஆம் வீடுல இருக்கிற 9ஆம் வீடுன்றது என்னது? திரிகோணம், பெருங்கோணம். சிறுங்கோணம்னாக்கா 5ஆம் வீடு. 1, 2, 3, 4, 5 இது சிறுங்கோணம். 6, 7, 8, 9 இது பெருங்கோணம். சிறுங்கோணம், பெருங்கோணம். அப்போ திரிகோணம்ன்றது என்னது? 1, 5, 9. ஓகேங்களா? கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10. ஓகே, அதை நான் சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து ஆட்சியாக இருக்குது. புதன் வந்து இதாக இருக்கார். குரு, அடுத்தது குரு பார்வை எங்கே இருக்குது பாருங்கள்? இங்கே, அடுத்தது இங்கே. போதா? எப்படி பார்க்குது? குரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? அப்போ குரு வந்து 5ஆம் பார்வையாக இங்கே பார்க்குது, 9ஆம் பார்வையாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இது செவ்வாய் வீட்டை, விருச்சிக வீட்டை பார்க்குது. இங்கே வந்து மீன வீட்டை, அவர் பார்க்குறாரு. குரு வந்து மீன வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா இயல்புக்கு மாறா தன்மையாக வேலை செய்வார். அவரோட பார்வை பலம் அப்படி இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் போக போக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது இதில் என்னென்ன, ஒரு சிம்பிளாக ஒரு 3-4 கிரகத்தை போட்டோன்னே பார்த்தீங்கன்னாக்கா சனி ஆட்சியாக இருக்கிறாரு. சூரியன். இன்னொரு முக்கியமான விஷயம், 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மறைஞ்சிருக்கிறாங்க. யார் பாருங்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12ஆம் வீடுன்றது என்னது? மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் மறைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மறைஞ்சிருக்கிற வீட்டை வந்து குரு பார்வை இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பலன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அடுத்த கிளாஸ்லேருந்து. ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு அழைச்சிட்றேன். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கட்டத்தை போட்டு கிரகத்தை போட்டு பலன் எடுக்கிறப்ப இந்த நட்சத்திரத்தெல்லாம் போட்டுக்காதீங்க. நான் சொல்லி கொடுத்தது மனசில் வச்சுங்க, மறக்காதீங்க. அப்பப்போ எடுத்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க.
2 மாதம் போட்டோம். 2 மாதம் போய் நிறைய ஜாதகங்கள் நீங்கள் வாங்கி வாங்கி பார்க்க இதில் கிளியர் ஆகுங்க. இதில் கிரகங்களை போட்டு குரு பார்வை, சனி பார்வை, செவ்வாய் பார்வை, அடுத்தது பார்வைங்களை வாங்க, திரிக் பலத்துக்கு வாங்க, அப்போ ஸ்தான பலத்துக்கு வாங்க. ஸ்தான பலன்ற என்னது? ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி, மூலத்திரிகோணோட உச்சம், அடுத்தது நீச்சம், நட்பு, பகை, சமம், இதெல்லாம் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எழுதி போட்டுங்களா. இதை பாருங்கள். அந்த டிகிரி கூட இப்போ வராதிங்க, டிகிரி வராதிங்க, நட்சத்திர சாரத்துக்கு வராதிங்க, நட்சத்திரத்துக்கே வராதிங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும். சுத்தமாக நீங்கள் நான் தேவையில்லை இப்போ நீங்கள் வேண்டாம் அப்படி ஒரு 2 மாதத்துக்கு வேணாம்னா 2 மாதத்துக்கு அப்படியே படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா நட்சத்திரம் எண்ணிக்கை அதிகம், 27 நட்சத்திரம் இல்லையா? அதனால் டக்கு டக்குன்னு மறக்கும். ஓகே, இது கிரகங்கள்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, 9 தான். அதே மாதிரி ராசிகளும் பிரச்சனை இல்லை, ஈஸி. நட்சத்திரம் டக்கு டக்குன்னு மறக்கும். அதனால் 2 மாதத்துலேயும் அப்பப்போ நீங்கள் நினப்பு வச்சுக்கிட்டே இருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ராசி கட்டத்தை ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் அப்படியே அதில் வச்சு அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது? எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த டிகிரி எத்தனாவது டிகிரியில் இருக்குது, அப்போ அது எத்தனாவது பாதத்தில் இருக்குது, நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? அதை அப்படியே அப்ளை பண்ணி இப்படியே அந்த கணக்கு போட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கட்டங்கள்லாம் இப்போ நான் சொன்ன பாருங்கள், கிரகங்களை ராசி கட்டத்தில் இந்த கிரகங்களை போட்டு குறைஞ்சது இதில் நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாகணும் அப்படின்னாக்க ஒரு 200 250 ஒரு 300 மேக்சிமம் ஒரு 300 ஜாதகத்தை நீங்கள் போடணும். ஒரு 300 ஜாதகத்தை போட்டு 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 நீங்கள் நோட்டெல்லாம் காலி ஆகணும். அப்படியே 2-3 நோட் வாங்கி வச்சிங்க. அந்த வேஸ்ட்டு இது ஒன் சைடு பேப்பர்லாம் இருக்கும் இல்லைங்களா வீட்டில், எல்லாம் ஒரு பேப்பர் கூட விடாதீங்க. எல்லாம் நோட்டீஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்து கட்டங்களை போட்டு 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 ஜாதகங்களாக போடுங்க. உங்கள் ஜாதகத்தையே போட்டு நிறைய தடவை போட்டிங்கன்னா அதில் 1008 விஷயம் ஒவ்வொரு நாளைக்கும் இது ஒவ்வொரு விஷயங்கள் புலப்படும். இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்கள் ஜாதகத்தை நீங்கள் போட்டிங்கனாக்கா போட்டுட்டு அதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்றது இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி எல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ தான் நம்ம ஜாதகத்தில் இவ்வளோ தான் விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பலன் எடுக்கணும் அப்படின்னா, அதை பற்றி அனலைஸ் பண்ணணும், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் பத்தாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பார்ப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ஜாதகத்தையே இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்தவங்க ஜாதகத்தை பார்க்குறப்ப இன்றைக்கி ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுத்த உடனே டக்குன்னு நீங்கள் ராசி கட்டத்தை நோட்டில் போடுறீங்க. போட்ட உடனே அப்போ நீங்கள் எல்லாத்தையும் எழுதி முடித்த உடனே அப்போ அப்படியே இது கணிக்கிறீங்க. எல்லாம் கணிச்சு முடித்த உடனே ஒரு இவ்வளோ தான் அந்த கணிக்கிறப்ப என்னென்னு ஆட்சி, உச்சம் என்னென்ன இருக்குது, ஸ்தானம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாம் சைடில் அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இது மறைஞ்சிருக்குதா, எதில் மறைஞ்சிருக்கு, என்ன இது எல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி அந்த ஏற்கனவே சொல்லியிருப்போம் பாருங்கள், பாதகாதிபதி, மாரகாதிபதி, அட்டமாதிபதி, இதெல்லாம் யார் என்ன எல்லாம் ஒரு ஜாதகத்தில் போய் எழுதுங்க. ஓரமாக எழுதிங்க. கட்டம் நல்லா மேலே டாப்பில் போட்டுட்டு ஓரமாக அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிங்க. அப்புறம் நடப்பு தசாபுக்தி எப்படின்றத அதை ஒரு ஓரமாக எழுதிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே அனலைஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூடி வச்சுருவீங்க. திருப்பி அன்றைக்கி நைட் தூங்கிட்டீங்கன்னு வைங்க. நைட் தூங்கிட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு அந்த நோட்டை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஐடியா வந்திருக்கும். இதை ஒன்று நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இதை ஒன்று அப்ளை பண்ணிங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை, அதாவது பிக்னர்ஸாக சொல்கிறேன், நல்லா இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள நான் சொல்லலை, புதுசாக இருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தையே 2-3 மாதம் ஆனாலும் புது விஷயங்களை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த 12 கட்டம் சாதாரண நினச்சிக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். ஓகேங்களா? கோச்சாரத்தையும் பார்க்கணும், தசாபுக்தியும் பார்க்கணும், அவயோக தசை நடக்குதா, யோக தசை நடக்குதா, அப்போ அந்த லக்னத்துக்கு அந்த தசை என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணாதா, புக்தி என்ன கண்டிஷனில் இருக்குது, எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாமே ஈஸி தான். அதே மாதிரி இது ஏகப்பட்ட விஷயம்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க, எல்லாம் சாதாரணம் தான்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. எடுத்த உடனே அந்த இது டிகிரி, இந்த நட்சத்திரம் இதுக்கெலாம் போகாதீங்க. ஆனால் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் ஒரு பக்கம் அதை வச்சுக்கிட்டு, அதை மனசில் வச்சுக்கிட்டு, ஃபஸ்ட்டு ராசி கட்டம், கிரகங்கள், அப்புறம் அந்த என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்தனோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அந்த நட்சத்திரத்தையும் டிகிரியையும் இப்போ விட்டுருங்க. ஓகேங்களா? விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள். போக 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 சூப்பராக வந்துடும். இப்போவே நீங்கள் நிறையா ஜாதகங்கள்லாம் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே. அடுத்தது நாளைக்கு வந்து நம்ம இனிமேல் ஜாதகங்களை போட்டு அது ஒரு சில விஷயத்தை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, நன்றி. இதோடு முடிச்சுக்கிறேன்.